வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். சச்சிதானந்தம், சத் சித் ஆனந்தம், மெய்ப்பொருளே உயிரில் அறிவாகிய அனைத்து தோற்றங்களாகவும் இருப்பது. இதற்கான கவிதை வரிகள். கடவுள் உயிர் ஜீவகாந்தம் திருநடனம் மறைபொருள் தெரியாமலே உலகம் சிகைத்து சிக்கல் ஏற்றது. ஐயமின்றி இவ்வரும்பொருள் விளங்கிய அனைத்து விஞ்ஞானமும் மெய்ப்பொருள் நோக்கி முழுமையாய் உய்யவோர் சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம் உண்மை தெய்வம் உயிரறிவை உணர்த்திவிட்டது. இந்த நாள் செய்ய உள்ள கடமையோ சீரறிவை உலகெல்லாம் சிறப்புடனே பறவை ஏற்ற சீரிய தொண்டு ஆற்றுவோம் என்று சொல்றாங்க. இன்னொரு பாடல்ல வான்காந்தம் ஜீவகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட. ஏனென்றால் மெய்ப்பொருளை எங்கும் நிறை பெருவழி இதனோடு வெண்சுழலின் அடையிணைந்து உறைந்திட. ஆன்மாவாய் ஆகும் ஜீவகாந்தம் உடலினில் ஐயமில்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம். மேன்மையோடு உயிர்மையத்து அமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படற்கை நிலை மனமதே என்று சாமிஜி நமக்கு இந்த 2 கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சாமி என்ன சொல்றாங்க? சத்து சித்து அனந்தம், சச்சிதானந்தம். சத்து இறைநிலை சுத்தவெளி தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் ஆல அதிலிருந்து இறை துகள்கள் வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. அந்த இறைநிலை, அந்த பூரண பொருள், வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம். அந்த இறைநிலை இயற்கை தத்துவம் 16ஆக அது இருக்கிறது. இயற்கை தத்துவம் 16. அது தன்மாற்றம் இயல்புக்கும் கூறுதலும் என்ற முத்திறன் அதற்குள்ள இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அது அந்த இறை உண்மையை உணர்ந்து வாழ்ந்தவர்கள் இன்றும் புகழுடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சித்து அனைத்து தோற்றங்களுக்கும் இறைநிலையிலிருந்து வந்த அந்த இறை துகள் தான் இந்த பிரபஞ்சத்துல உள்ள கோடான கோடி சூரிய குடும்பங்களாகவும் அந்த இறை துகள்கள் விண் கூட்டங்கள் இணைந்ததுதான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் பஞ்சபூதங்களாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய கோடான கோடி சூரிய குடும்பங்கள் அதே போல பஞ்சபூதங்களாக இந்த பெரியக்க மண்டலம் முழுமையும் நிறைந்து இருக்கிறது. ஜட பொருட்களுக்குள்ள இறைநிலை பேட்டர்ன், பிரெசிஷன், ரெகுலாரிட்டி, தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற 3 நிலைகள் ஜட பொருட்கள் அனைத்தும் இருக்கு. அதே போல உயிர் பொருட்கள்ல இன்னும் ஒரு 3 சேருது. தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு, உணர்தல், துய்த்தல், இன்ப துன்பம் பிரித்துணர்தல் என்ற இந்த 6ம் உயிர் பொருட்களுக்குள்ள இருக்கு. அப்போ இறைநிலையே இந்த பிரபஞ்சமாகவும் பஞ்சபூதங்களாகவும் அனைத்து உயிர்களாகவும் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பேரியக்க மண்டலத்தில் உள்ள கோடானகோடி சூரிய குடும்பங்களாகவும் பரிணமித்திருக்கிறது என்ற அந்த பேருண்மையை உணர்ந்து வாழக்கூடிய அந்த நிலைதான் சச்சிதானந்தம், சத்து சித்து அனந்தம். மெய்ப்பொருளே உயிரில் அறிவாகி அனைத்து தோற்றங்களாகவும் இருப்பது என்ற அந்த பேருண்மையை உணர்ந்து வாழ்வது. இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் ஆகி மனிதனாக இந்த பூமியில நாம் வினை பதிவை ஏற்று பல்கோடி பிறவிகள்ல வந்த அனைத்து பதிவுகளையும் நாம் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போல வாழும் காலத்துல மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆகி நாம் இறைவனாக மாறி நின்று நாம வாழக்கூடிய அந்த ஒரு தெய்வீக நிலை தான் அந்த பூர்ண பொருளை உணர்ந்து வாழக்கூடிய அந்த நிலை. சத்து சித்து அனந்தம், சச்சிதானந்தம். உண்மையை உணர்ந்த மகான்கள் இன்றும் புகழுடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாம
வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய, சுவாமி கொடுத்திருக்கக்கூடிய இந்த எளிய முறையிலான பயிற்சிகளை நாமும் செய்யணும், மற்றவர்களுக்கும் அதை போதிக்கணும். தொடர்ந்து அந்த பயிற்சியை நாம செய்து வந்தோம் என்று சொன்னா இந்த உண்மை நிலையை நாம உணர்ந்து வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை நமக்கு சித்தியாகும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க